தீய குணம் என்பது வேண்டுமென்றே தீங்கு விளைவித்தல், கையாளுதல் மற்றும் மற்றவர்களிடம் பச்சாதாபம் இல்லாதது ஆகியவற்றால் வரையறுக்கப்படுகிறது. இந்த நடத்தை பெரும்பாலும் முதுகில் குத்துதல், வதந்திகளை பரப்புதல் அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காக ஒருவரின் நல்வாழ்வை தீவிரமாக குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல் என வெளிப்படுகிறது. தீய குணம் என்பது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்களை விட அழிவுகரமான தொடர்புகளின் வடிவமாக வகைப்படுத்தப்படுகிறது. தீய நடத்தைக்கு ஆளாவது உணர்ச்சி துயரம், பதட்டம் மற்றும் சுயமரியாதையை குறைக்கும். மற்றவர்களிடமிருந்து தொடர்ச்சியான எதிர்மறை மற்றும் கையாளுதல் உத்திகள் ஒரு தீங்கு விளைவிக்கும் சூழலை வளர்க்கலாம், தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கலாம் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். தீய குணங்களின் நீடித்த தாக்கம் கணிசமான மற்றும் நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தும். தீய நடத்தையை அடையாளம் காண்பதற்கு நடத்தை முறைகள் பற்றிய கவனிப்பு மற்றும் விழிப்புணர்வு தேவை. நாள்பட்ட எதிர்மறை, பொறுப்புணர்வு இல்லாமை மற்றும் மற்றவர்களை சுரண்டுதல் ஆகியவை தீங்கு விளைவிக்கும் நபர்களின் முக்கிய குறிகாட்டிகளாகும். தீய குணங்களை தெளிவாக வரையறுத்தல் மற்றும் தொடர்பை கட்டுப்படுத்துதல் ஆகியவை தீங்கு விளைவிக்கும் நபர்களிடமிருந்து சுய பாதுகாப்பிற்கான முக்கியமான உத்திகளாகும்.